ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலபசனா. இன்றைக்கி 10th ஓல்டு புக் தமிழில் 7 பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். 7 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திருக்குறள் கொடுத்துப்பாங்க. பெரியாரை துணை கொண்டல் அப்படிங்கிறது ஒரு அதிகாரம் 10 இருக்கும். இதுவும் வந்து சிலபஸில் இருக்குது, முக்கியமானது பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ரீடு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொருள் செயல் வகை, இதுவும் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது. இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணிட்டு பொருள் என்ன, இலக்கண குறிப்பு என்ன, ஏதாட்டும் அணி வந்து பயின்று வந்து இருக்கா அப்படிங்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அணிக்கோட விளக்கமாக அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. புக் பேக் வந்து பார்த்துருவோம். கோடிட்ட இடங்களை நிரப்புக, இல்லாரை எல்லாம் எள்ளுவர், அறநெறி இது ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஆமாம், இதில் புக் பேக்லாம் பெருசாக முக்கியம் இல்லை. இதில் வந்து முக்கியமானது ஒரு கண்டென்ட் வருமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி அந்த கீழே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சொன்னது யாருன்ட்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியது அன்று. ஓகே, திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு வகுப்புக்கோ, ஒரு மதத்துக்கோ, நிறத்துக்கோ, மொழிக்கோ, ஒரு நாட்டுக்கோ உரிதானது கிடையாது. திருக்குறள் அப்படிங்கிறது உலகத்துக்கானது, உலகம் முழுமைக்கும் ஆனது. இது வந்து உலகத்துக்கு பொதுவானது. அது மண் பதைக்கு உலகத்துக்கு பொதுவானது அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா பின்னாலே வந்து ஷார்ட்கட் வந்து கல்யாணம் அப்படிங்கிறது இந்த வகுப்பு, இந்த மதம், இந்த நிறம், இந்த மொழி, இந்த நாட்டுன்னு கிடையாது. எல்லாருக்கும் பொதுவானது தான் கல்யாணம். ஸோ வந்து இதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி சொன்னது யார்? கல்யாணங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. திருக்குறள் எல்லாருக்கும் பொதுவானதுங்க மாதிரி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வள்ளுவர் தோன்றியராவிட்டால், ஓகே, திருவள்ளுவர் தோன்றாமல் இருந்தால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் தோன்றாவிட்டால் தமிழ் மொழி, ஓகேவா, டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. திருக்குறள் வந்து தமிழன், திருவள்ளுவர் தோன்றாயிட்டால் தமிழன் அப்படிங்கிற ஒரு இனம் இருந்திருப்பதாக உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. திருக்குறள் தோன்றல்னா தமிழ் மொழி இருந்திருப்பதாக உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்ட்டு யாரு? பே விஸ்வநாதம் வந்து சொல்றாரு. அடுத்த தேவாரத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். பாடலை வந்து நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாடலோடைய நூற்குறிப்பு மற்றும் ஆசிரியர் குறிப்பு வந்து பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆசிரியர் குறிப்பு. திருநாவுக்கரசருடைய ஆசிரியர் குறிப்பு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவாமூர் அப்படிங்கிறது ஒரு ஊரில் வந்து பிறந்திருக்காரு. இது வந்து கடலூரில் உள்ள பன்ருட்டி அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது தான் என்னது இந்த திருவாமூர். இவருடைய இயற்பெயர், அதாவது இவருக்கு பெற்றோரிட்ட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மரு நீக்கியார். அதுதான் வந்து இவருக்கு பெற்றோரிட்ட பெயர். இவருடைய பெற்றோர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா புகழனார், மாதினியார் வந்து இவருடைய பெற்றோர்கள். இவருடைய தமக்கையார் வந்து திலகவதியார். இவருக்கான சிறப்பு பேர்கள் வந்து நிறைய இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்மசேனர், அப்பர், வாகீசர், தாண்டகவேந்தர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இவர் தாண்டகம் பாடுவதில் வந்து வல்லவர். அதனால இவருக்கு தாண்டகவேந்தர்னு பேர் வந்துச்சு. எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தர்மசேனர், அப்பர், வாகீசர், தாண்டகவேந்தர். 4 இதுதான். ரொம்ப சிம்பிள் தான். தர்மசேனர், அப்பர், வாகீசர், தாண்டகவேந்தர். தாண்டகம் பதோடால் தாண்டகவேந்தர். இவருடைய இயற்பெயர் வந்து மருநீக்கியார் அப்படிங்கிறது இவருக்கு பெற்றோரிட்ட இயற்பெயர். திருநாவுக்கரசுக்கு பெற்றோரிட்ட பேர் வந்து என்னது? மருநீக்கியார் அப்படிங்கிறதா இவருடைய இயற்பெயர். பெற்றோர்கள் வந்து முக்கியம் கிடையாது, ஆனால் அந்த தமக்கையார் அது வந்து முக்கியம். திலகவதியாருங்கிறது முக்கியம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா சைவ அடிகார்களை வந்து நாயன்மார்கள் அப்படிம்பாங்க. நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர். அந்த 63ல் வந்து சைவ சமய குறவர் வந்து 4 பேர். அந்த 4ல் ஒருத்தர் தான் யாரு? திருநாவுக்கரசர். இவர் வந்து தேவாரம் அப்படிங்கிறது நூலை வந்து இயற்றிருக்கார். இவருடைய பாடல்கள் வந்து தேவாரம் அப்படின்ட்டு போற்றப்படுகிறது. இவர் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவ்வளவுதான் வந்து இவருடைய எனது ஆசிரியர் குறிப்பு. ஸோ எல்லாத்தையும் நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? நூற்குறிப்பை பொறுத்த வரைக்கும் சாரி, ஸ்க்ரோல் பண்ணுறதுல ஏதோ தப்பாயிட்டு. ஓகே, அடுத்த நூற்குறிப்பை பொறுத்த வரைக்கும் தேவாரம் அப்படிங்கிறத 2 வகையாக வந்து பிரிக்கலாம்.
எப்படி தேய் கூட்டல் வாரம் அப்படின்ட்டு பிரிச்சா தெய்வத்தன்மையுடைய இசைப்பாடல்கள்னு அர்த்தம். தேய் கூட்டல் ஆரம்னு பிரிச்சா வாரம்னா இசைப்பாடல். இதை எப்படி ஞாபகம், வார வாரம் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு போவேன் அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம். ஆரம் அப்படின்னாலே ஒரு மாலை, தெய்வத்திற்கு சூட்டப்பட்ட பாமாலையை தான் என்னது ஆரம் அப்படிங்கிறாங்க. இதில் ஏதாட்டும் ஒன்று ஞாபகிச்சிட்டாலே போதும். தே ப்ளஸ் ஆரம்னா மாலைன்னு அர்த்தம். தெய்வத்திற்கு சூட்டப்பெற்ற பாமாலையை தான் தே ஆரம்ங்கிறாங்க. தே ப்ளஸ் வாரம்னா வார வாரம் இசைப்பாடல்கள் அப்படின்ட்டு, வார வாரம் இசைப்பாடல்கள். அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா சைவ திருமுறைகள் மொத்தம் 12 இருக்குது. அதில் முதல் 7 மூவர் பாடியிருக்காங்க. அந்த மூவர் பாடினதை தான் அந்த பாடல்களின் தொகுப்பு தான் என்னது தேவாரங்கிறாங்க. யார் அந்த மூவர்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இதில் 1, 2, 3 ஓகேவா. முதல் 3 திருஞான சம்பந்தர் ஏற்றிருக்கார். 4, 5, 6 திருநாவுக்கரசர் ஏற்றிருக்கார். 7 சுந்தரர் ஏற்றிருக்கார். இதை எப்படி ஞாபகிச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஞானம் இருக்கணும். ஞானம் வந்தால் தான் அது நாவில் வரும். ஓகேவா. ஃபஸ்ட்டு மண்டையில் ஞானத்தில் வந்தால் தான் அது நாக்கில் வரும். அப்படி நாவில் வந்தால் தான் நம்ம சுதந்திரமாக எழுத முடியும். ஓகேவா. ஞானத்தில் வரணும், நாவில் வரணும், அதுக்கப்புறம் தான் சுதந்திரமாக எழுத முடியும். மண்டையில் வரணும், அதுக்கப்புறம் நாக்கில் வரணும், அதுக்கப்புறம் தான் சுதந்திரமாக எழுத முடியும். அப்படின்ட்டு இந்த மாதிரி 3 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3 உங்களுக்கு புரியுதில்ல. 1, 2, 3 1, 2, 3 திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7 ஒன்றே ஒன்று. எழுதுறது ஃபஸ்ட்டு ஐடியாஸ் தான் நிறைய வேணும். அதுக்கப்புறம் எழுதுறது ஒரே இதாக எழுதிடலாம். இப்போ 7 சுந்தரர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இவ்வளோதான். ஓகே, இப்போ பாடல் பார்ப்போம். பாடலோட பொருளை பார்த்துட்டு பாடல் பார்ப்போமா? அப்போ தான் உங்களுக்கு பாடல் ஈஸியாக இருக்கும். பாடலோட பொருள் இந்த மாதிரி வந்திருக்கும். அதாவது முதல் பாட்டோட பொருள் 2வதாகவும் 2வது பாட்டோட பொருள் முதலாகவும் கொடுத்துருப்பாங்க. எவருக்கும் ஆட்படாத தன்மையன் சங்கரன், அழகிய வெண்மையான சங்கினை காதிற் குலையாக கொண்டவன், அத்தகு தலைவனுக்கே மீளா அடிமை கொண்டோம். அதாவது சங்கரன் அப்படின்ட்டு ஒரு கடவுளுக்கு பாடுறாங்க. சங்கரன் கடவுளுக்கு எப்படி இருப்பாருன்னு பார்க்க. எவருக்கும் ஆட்படாத தன்மையன் சங்கரன் ஒரு கடவுளுக்கு அழகிய வெண்மையான சங்கினை காதிற் குலையாக கொண்டு, ஒரு சங்குன காதிற்குள்ள குலையாக காதிர் கம்மலா வச்சிருக்காரு. அத்தகு தலைவனுக்கு மீளா அடிமையை கொண்டோம். ஓகேவா. சங்கரனுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். அதாவது அந்த இறைவனை தான் நாங்கள் வணங்குகிறோம். அத்தகைய இறைவனை நாங்கள் அடிமை கொண்டோம்னா அந்த இறைவனை நாங்கள் வணங்குகிறோம். மேலும் அன்றளர்ந்த மலருக்கு ஒப்பான சிவந்த திருவடிகளை அடைந்தோம். அவருடைய சிவந்த திருவடிகளை அடைந்தோம். ஆதலால் அவரோட நாங்கள் சங்கர இறைவனை வணங்குவதால், அவர் அடிமை கொண்டதால், அவருடைய திருவடிகளை நாங்கள் அடைந்ததால் என்ன நடக்குதுங்கிறத சொல்கிறாங்க. என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது. நமனுக்கு அஞ்ச மாட்டோம். நமனுக்குன்னா யமனுக்கு அஞ்ச மாட்டோம். நமன்னா யமன்ட்டு அர்த்தம். ஓகேவா. அது எங்கே ஏற்றிருக்கோம் இருக்கா. நமன்னா யமனுக்கு அஞ்ச மாட்டோம். நரகத்திற்கு நாங்கள் செல்ல மாட்டோம். நரகத்தினுள் செல்லோம்னா நரகத்திற்கு செல்ல மாட்டோம். நாங்கள் எப்போவுமே துயர்பட மாட்டோம். நாங்கள் ஏன்னா இறைவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம். எங்களுக்கு பிணினா என்னன்னே தெரியாது. ஏன்னா நாங்கள் பிணினா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. யார் இடத்துலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் பணிந்து செல்ல மாட்டோம். எந்த நாளுமே நாங்கள் இன்பமாகவே இருப்போம் அப்படிங்கிட்டு சொல்லக்கூடியதான் இந்த பாடல். இன்பமாகவே இருப்போம், எங்களுக்கு துன்பம்னா என்னென்னே தெரியாது அப்படின்ட்டு சொல்லக்கூடியதான் இந்த பாடல். இந்த பாடலோட பொருள் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கன்னா இங்கே ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. நாங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம். நமனுக்கு அஞ்ச மாட்டோம். அடுத்த நரகத்திற்கு செல்ல மாட்டோம். அடுத்து துயர்பட மாட்டோம். நாங்கள் இறைவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம். எங்களுக்கு பிணினா என்னன்னே தெரியாது. நாங்கள் யாருக்கும் பணிந்து செல்ல மாட்டோம். அடுத்தது இன்பமாகவே இருப்போம், துன்பம்னா எங்களுக்கு என்ன தெரியாது. அப்படிங்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு வார்த்தையை மட்டும் இங்கே சைடில் எழுதி வச்சிட்டிங்கன்னா இந்த பாடலோட பொருள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதை தான் இங்கே அங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. நாமாருக்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இந்த முதல் பாடல் அங்கே 2வது ஸ்டேட்டஸாக கொடுத்துருக்காங்க. நாம் யாருக்கும் அடிமை இல்லை, நமனுக்கு அஞ்ச மாட்டோம், நரகத்திற்கு செல்ல மாட்டோம். அது இருக்கா. நாங்கள் யாருக்கும் அஞ்ச மாட்டோம், நமனுக்கு அஞ்ச மாட்டோம், நரகத்தில்
நரகத்திற்கு செல்ல மாட்டோம். யாருக்கிட்டேயும் பிணினா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. யாருக்கும் பணிந்து செல்ல மாட்டோம். எங்களுக்கு எல்லா நாளுமே இன்ப நாள் தான். எங்களுக்கு துன்பம் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்த பாடலோடைய அந்த ஃபர்ஸ்ட் லைனு, ஃபர்ஸ்ட் பொருள் வந்து இங்க இருக்கு பாருங்க. தாமார்க்கும் குடியெல்லா தம்மையான சங்கரன் நற்சங்க வெண்குளையார் காதிர் கோமார்க்கே நாமென்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே. ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட். இது என்னது ஃபர்ஸ்ட்? இது சங்கரன் உன்னே இந்த சங்கினை உடைய காதிர் குலையாக கொண்டவனே, உனக்கு வந்து மீளா அடிமையாக நாங்கள் இருக்கிறோம், சிவந்த திருவடிகளை அடைந்தோம், அதனால் வந்து எங்களுக்கு இதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை, கான்செப்டை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே வந்து ஈஸியாக எழுதிடலாம். தேவாரம் ரொம்ப முக்கியமானது திருநாவுக்கரசருடையது. ஓகேவா, நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, புக் பேக் பார்ப்போம். திருநாவுக்கரசரின் தமக்கையார் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகவதி. திருநாவுக்கரசர் வந்து 4-5 திருமுறைகளை வந்து எழுதியிருக்கிறாரு. திருநாவுக்கரசரோட காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. நாமவர்க்கும் குடியெல்லாம் எனும் பாடலை அச்சமில்லை அச்சமில்லை என பாடல் தூண்டியது காரணம் பாரதியாரை வந்து தூண்டியது. இதோடைய ப்ரூஃப் வந்து இதுக்கு பின்னாடி வந்து இருக்கும் பாருங்க. முன்னாடி இருக்காது, பின்னாடி இருக்கும். இந்த இருக்கா, தமிழகத்தில் விடுதலை வேட்கை கனலை தம் வீறு கொண்ட பாக்களால் மக்களை தட்டி எழுப்பிய மகாகவி பாரதியின் அச்சமில்லை அச்சமில்லை எனும் பாடலுக்கு முன்னோடியாக இருந்தது திருத்தாண்டக பாடலை. இந்த தேவார இந்த பாடல் தான். அப்போ இதில் இருந்து கேள்விகள் கேட்கலாம். யாரு கோடியது, அச்சமில்லை அச்சமில்லை எந்த பாடலோடையது அப்படிங்கிறது மாதிரி கேட்கலாம். அதனால இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ் மொழியில் உள்ள அறிவியல் சிந்தனைகள். இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், டக்கு டக்குன்னு பார்த்துக்கோங்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று திருவள்ளுவர் வந்து சொல்றாரு. ஓகேவா, அறிவு தான் முக்கியம், அதுதான் நம்மளை காக்கக்கூடிய கருவி அப்படின்ட்டு சொல்றாரு. அறிவு அற்றம் காக்கும் கருவி, இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அறிவியல் துறையில் நம்மளோட தமிழகத்தோட பங்குகள் வந்து என்னது, தமிழ் நூல்களோட பங்கு. விண்ணியல் அறிவு, விண்ணியல் அறிவு வந்து பொறுத்த வரைக்கும் உலகம் வந்து உருண்டையானது அப்படின்ட்டு 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வந்து மேலை நாட்டவர் வந்து கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் நம்ம திருவாசகத்தில் அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கும் அப்படின்ட்டு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கும் அளப்பெருந்தன்மை வளம்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றெழில் பகிரின் 100 கோடியின் மேற்பட்ட விரிந்தன. இது உங்களுக்கு புரியுதா? அணு அப்படிங்கிறது ஒன்று, அண்டப்பகுதியோடைய உண்ட பிறக்கும். அண்டம் அப்படிங்கிறது உருண்டை அப்படின்ட்டாங்க. அணு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்றாக இருக்கிறது, அது ஒன்றுக்கொன்று சேர்ந்து 100 கோடி, அதாவது ஒரு அணு வெடிக்கும் போது தான் இந்த பேரண்டம் வந்து விரிவடைந்தது. அப்போ இதில் வானியல் அறிவியும் வந்து சொல்லிட்டாங்க, மேலும் பெருவெடிப்பு கொள்கையை பற்றியும் இதில் வந்து விரிவடைந்து சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு முக்கியமான கண்டென்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே முக்கியமானது ஃபர்ஸ்ட் இது அறிவு அற்றம் காக்கும் கருவி திருவள்ளுவர். ரெண்டாவது அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கும் அப்படிங்கிறது திருவாசகம். இது நியூ புக்கிலலாம் இருக்குது, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது உலகம் அப்படிங்கிறது தமிழ் சொல் அப்படிங்கிறது என்ன, உலகம் அப்படிங்கிறது சொல், உலகம் எனும் தமிழ் சொல் வந்து உழவு, உழவு தான் உலகம்னு வருது. இது உழவு எனும் சொல்லின் அடியாக வந்து பிறந்தது. உழவு அப்படிங்கிறது சொல்ல அடியாக வச்சு தான் உலகம் அப்படிங்கிறது பிறந்திருக்கு. உழவு அப்படிங்கிறதுனா என்னதுன்னா சுற்றுதல். உலகம் தன்னையும் ஞாயிற்றையும் வந்து சுற்றி வருகிறதுல அந்த அறிவியல் கருத்தை இந்த உழவு அப்படிங்கிறது மூலமாக வந்து கொண்டு வராங்க. உழவு அப்படிங்கிறது இதுல இருந்துதான் என்னது உலகம் வந்துச்சு. உழவுனா சுற்றுதல். ஞாலம், நாளம், நாளம் அப்படிங்கிறது நாள் அப்படிங்கிறது சொல்ல இருந்து வந்துச்சு. நாள் அப்படிங்கிறதுக்கு தொங்குதல் அப்படின்ட்டு பேரு. இப்போ அண்டவெளி பகுதியில் வந்து உலகம் வந்து தொங்கிக் கொண்டு தானே இருக்குது, எந்த விதமான பிடிப்பும் கிடையாது. சூரியனை சுற்றி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு, இதுக்கு எந்த விதமான பிடிப்பும் கிடையாது அப்படிங்கிறத இதில் உணர்த்துகிறது. அடுத்து ஐந்தாவது, வானத்தில் காற்றில்லா பகுதியும் உண்டு அப்படிங்கிறத வரிது நிலைய காயம் அப்படின்ட்டு புறநானூற்றில் சொல்லியிருக்காங்க. புறநானூறுனாலே வீரன் தான் ஷார்ட்கட்டு. வீரன் வந்து காயம் இல்லாமல் எப்படி இருப்பான்? காயம்னு வந்துட்டுனா வீரன், வீரனுக்கு காயம் இருக்கும்.
வானில் காற்றில்லா பகுதியும் உண்டு. அந்த பகுதியிலும் பார்த்தீங்கன்னா வீரம் போய் சண்டை போட்டு காயத்தை வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வளவன் ஏவா வானூர்தி. வளவன் வந்து வானூர்தியை ஏவ முடியல. ஓகேவா? ஆனால் பழந்தமிழர்கள் வளவன் ஏவா வானூர்தினா வளவன் வந்து வானூர்தியை ஏவல. ஆனால் பழந்தமிழர்கள் வந்து விண்ணில் வந்து செலுத்தி இருக்கலாம் செயற்கைக்கோளை போன்றது அப்படின்னு சொல்லக்கூடிய. இது எப்படி சொல்லலாம்? வளவன் அப்படிங்கிறது வீரன் வந்து வானூர்தியை ஏவவில்லை அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. புறநானூறுனாலே வீரன் தான். வீரன் வச்சு எப்படினாலும் எழுதிக்கோங்க. பொறியியல் அறிவியை பொறுத்த வரைக்கும் கரும்பை பிழிவதற்கு எந்திரங்கள் வந்து உருவாக்கப்பட்டன. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்தன அப்படின்ட்டு சொல்லுகிறது. எது? 1810. இதில் வந்து இந்த தீங்கிறது தான் மேட்ரு. தீம்பிழி. இப்போ தீ வந்து நம்ம மேலே பட்டுனா என்ன போடுவோம்? ஃபஸ்ட்டு 10 போடும். அவ்வளோதான். இவ்வளோதான் காஸ்ட். தீ நம்ம மேலே பத்துட்டுனா 10 போடும். தீ 1810. தீம்பிழின்னு வந்துட்டுனா 1810. நிலத்தில் இருந்து நீரை உறிஞ்சி இறைக்கும் ஆழ்துளை கிணறு அந்த காலத்திலே வந்து இருந்திருக்கு. அதை வந்து அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படின்ட்டு பெருங்கதையில் வந்து சொல்கிறாங்க. அந்த கேணியும் எந்திர கிணறும் அதை பற்றி சொல்கிறது வந்து பெரிய கதை. நீ வந்து கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி. அந்த கேணியும் இந்த கிணறும் பற்றி சொல்லக்கூடியது பெருங்கதை. ட்ராய் அப்படிங்கிறது என்னதுன்னா எந்திர குதிரை. அடுத்த கனிமவியல் அறிவு. இது வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் பல்வகை மணிகளையும், சிலப்பதிகாரம் வந்து பல்வகை மணிகளையும் அதோட தன்மைகளையும் வந்து சொல்கிறது. எந்த பகுதியில்? ஊரான் கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்களும் மணிகளும். அதாவது என்னன்னா ஒரே தோற்றத்தில் இருக்கக்கூடிய 5 வகை மணிகள் அது வந்து ஒரே தோற்றத்தில் தான் இருக்கும். ஆனால் ஒளிவிடும் திறனில் தான் வந்து வெவ்வேறு பெயர்களை பெறுகிறது. உதாரணம் முத்து, பவளம், மாணிக்கம், இது மாதிரிலாம். இதோடைய மூலப்பொருள் வந்து ஒன்று தான். ஒரே தோற்றத்தில் இருக்கும், ஒரே மூலப்பொருள் தான். ஆனால் அது வெளியிடக்கூடிய ஒளியினால் அதோடைய பெயர்கள் வந்து மாறுகிறது. அப்போ அந்த காலத்திலே வேதியியல் கூற்றுகளாக இருந்திருக்கு அப்படின்ட்டு இது மூலியமாக வந்து தெரிகிறது. இல்லை முக்கியமானது வந்து இதுதான். எந்த நூல்? சிலப்பதிகாரம். எந்த காதை? ஊரான் காதையில் வந்து சொன்னது. இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது. அடுத்து 5 வகை நிலங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ட்டு 5 வகை நிலங்கள் வந்து இருக்கிறது. நிலங்கள் மேலும் செம்மண், கலர் நிலம், ஓர் நிலம். இப்போ நிறத்தை அடிப்படையாக வச்சது தான் என்னது? செம்மண். ஏன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கிறனால நிறத்தை அடிப்படையாக வச்சு செம்மண் வருது. சுவை ஓர் நிலம். ஓர்ப்பு சுவையை அடிப்படையாக வச்சு ஓர் நிலம், ஓர்ப்பு சுவையை வச்சு அடி வருது. தன்மை கலர் நிலம். அது எதற்கும் பயன்படாத நிலம் தான் வந்து கலர் நிலம் அப்படின்ட்டு 3 வகையாக வந்து நிலத்தை வந்து பிரிக்கிறாங்க. 5 வகையாக பிரிக்கிறாங்க. மேலும் இந்த மாதிரி 3 செக்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது தமிழர் செம்மண் நிலத்தை அதன் பயன் கருதி போற்றினர். இதனை செம்புல பெயில் நீர் போல. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இன்னும் வரி குறுந்தொகையில் இருக்கிறது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா செம்மனுக்கு நீர் பாய்ச்ச குறுந்தொகை கொஞ்சம் காசு கொடுத்தா போதும். செம்மனுக்கு நீர் பாய்ச்ச குறுந்தொகை கொடுத்தா போதும். அதான் செம்புல பெயில் நீர் போல அப்படின்னு குறுந்தொகையில் வருது. அடுத்தது ஓர் நிலம் மிகுந்த நீரை பெற்றிருந்தும் பயன் தருவதில்லை. ஓர் நிலம் வந்து நிறைய நீரை பெற்றிருந்தும் பயன் தரவில்லை. அதனை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா உருமிட அகல்வயல் பொழிந்தும் நிறைய நீர் இருந்தும் உருமிட துதுவா ஓர் நிலம் அப்படின்ட்டு புறநானூற்றுல சொல்கிறார். வீரன் அப்படிங்கிறவன் யாரு? கெத்தா உரிமிக்கிட்டே இருப்பான். உரிமிக்கிட்டே இருக்கிறவன் வீரன் அப்படின்னு. உரிமிடன்ட்டு இந்த வார்த்தை வந்துட்டுனா புறநானூறுன்ட்டு போட்டுக்கிட்டு போய்கிட்டே வந்து இருக்கணும். அடுத்தது கலர் நிலத்தை பற்றி யாரு? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பயவா கலரணையர் கல்லாதவர். பயன்படாத நிலம் கலர் நிலம். அதே போதுதான் கல்லாதவரும் வந்து ஒரு பயன்படாதவர் அப்படின்ட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்கார். அடுத்தது அணுவியல் அறிவு. அதை பற்றி 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஔவை, கம்பர். ஔவை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி. அதாவது அணுவை தொலைச்சி 7 கடலை புகுட்டின்ட்டு அணுவோட சேர்ப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. கம்பர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஓர் அணுவை சதக்கூறிட்ட கோணினும் உளன். அணுவை வந்து அணு பிரிப்பை பற்றி சொல்லியிருக்காரு. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஔவை வந்து அணுவை துளைத்து கம்மலாக போட்டுக்கிட்டாங்க. ஔவை வந்து ஒரு பாட்டி தானே, அவங்க வந்து அணுவை துளைச்சி கம்மலாக போட்டுக்கிட்டாங்க. அணுவை துளைத்து காதில் போடணும்னா காதில் ஓட்ட போடணும்ல, அணுவை துளைச்சி காதில் போட்டுக்கிட்டாங்க கம்மலா.
ஓகேவா? கம்பர் வந்து என்ன பண்றாருன்னா அதை கூறு போடுறாரு, கூறிடுறார். ஓகேவா? கம்பர்னா கம்பு, அடிக்கிற கம்பு, கம்பை வச்சு அணுவை வந்து அடிச்சு உடைக்கிறாரு, கம்பை வச்சு அணுவை அடிச்சு உடைச்சி கூறிட்டுறாரு, கூறிட்டு. அப்போ இந்த மாதிரி ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பார்க்க ஒரு கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் 1-2 டைம் சொல்லி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அணுவி துளைத்து ஏழு கடலை புகட்டி அவ்வை. அதுக்கப்புறம் கம்பர் அப்படிங்கிற வரும்போது அவர் கம்பை வச்சு உடைச்சாரு, அப்போ கூறிட்டுன்னு வார்த்தை வரணும். அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சு ஈஸியாக படிச்சுக்கலாம். அதுக்கு தான் போக போக உங்களுக்கு ஷார்ட்கட்டே தேவை கிடையாது. ஒரு 2-3 டைம் படிச்சிட்டிங்கன்னா. நீரியல் அறிவு. இப்போ நீரியல் அறிவு வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ நீரியல் அறிவு எப்படி? கடல்ல இருந்து நீர் ஆவியாகி மேலே போகுது, மழையாக வந்து திரும்ப பெய்யுது, மேகமாகி மழையாக பெய்கிறது. கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகி மேகத்திலேருந்து மழை பெய்கிறது, திரும்ப அந்த மழை வந்து கடலில் பெஞ்சு இந்த சுழற்சி வந்து இப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சுழற்சி நின்றுட்டுனா சமநிலை வந்து தவறிடும். அப்படிங்கிறத திருவள்ளுவர் வந்து நெடுங்கடலும் தண்ணீரின்மை குன்றும், நெடுங்கடல்லையும் வந்து தண்ணீர் இல்லாமல் போகும் அப்படின்ட்டு திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் வந்து அழகாக வந்து சொல்கிறார். அடுத்த மருத்துவ அறிவை பொறுத்த வரைக்கும் திருமூலர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்ட்டு திருமூலர் சொல்றாரு. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படிங்கிறதையும் திருமூலர் தான் சொல்லியிருப்பார். அப்போ உடம்பு அப்படின்ட்டு உடம்பார் அழியர் உயிரார் அழிவர். ஸோ உடம்பார் அழியர் உயிரார் அழிவர் இந்த மாதிரி வந்துட்டனாலே திருமூலர் தான். திருவள்ளுவர் வந்து மருந்து அப்படின்ட்டு ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்காரு. இல்லை வாதம் பித்தம் சீதம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த மூன்றும் வந்து சமநிலையில் இருந்துச்சுன்னா நமக்கு நோயே வராது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. மருந்தாகி தப்பா மரத்தாற்றல் அப்படின்ட்டு திருக்குறள்ல இருக்குது. மருந்தாகி தப்பா மரத்தாற்றல் திருக்குறள் இருக்கு. 15 சித்தர்கள் வளர்த்த மருத்துவம் சித்த மருத்துவம். அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி முதலிய சித்தர்களின் மருத்துவ நூல்கள் தமிழர்களின் உடற்பிணியை வந்து போக்குகிறது. இயற்கை மருத்துவம் மருந்தில்லா மருத்துவ முறையை வந்து அன்றே நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வந்து திருக்குறளில் ஒரு இது இருக்குது. மருந்தென வேண்டாவாம் யாக்கை, இதை வந்து கேட்பாங்க. மருந்தென வேண்டாவாம் யாக்கை அப்படின்ட்டு திருக்குறள் வந்து அன்றே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அறிவை மருத்துவத்தை பற்றி இன்னொன்று இருக்குது. கண்ணிடம் தப்பிய கண்ணப்பன் வரலாறு ஊனுக்கு ஊன் என்னும் செய்தியும். இது வந்து அறுவை மருத்துவத்தை பற்றி இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது கொடுத்துட்டு இது என்ன உணர்ந்ததுன்னா அறுவை மருத்துவம். மேலும் கம்பர் வந்து உடம்பிடை தோன்றியொன்றை, ஓகேவா, உடம்பிடை தோன்றியொன்றை அறுத்ததன் உதிரம், உதிரம்னா ரத்தம், ஒருத்தரோட உடம்ப அறுக்கிறது மூலமா ரத்தம் ஊற்றி அடல் ஊற சுட்டு வேறொருவர் மருந்தினால் துயரம் தீர்வர். அடல் உணர்த்தவங்களோட ரத்தம் கொடுத்தாதான் திரும்ப உயிர் வரும், அல்லது அதோட மருந்துனால இப்படின்ட்டு கம்பர் வந்து ஒரு வாக்கும் அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கிறது, அறுவை சிகிச்சையை. ஓகேவா? இந்த உடம்பிடை, இந்த உதிரம், கம்பர்னாலே கம்பு தான். கம்பை வச்சு அடித்தா மண்டை உடஞ்சி ரத்தம் வரும், அதுக்கப்புறம் அதை தைக்கிறாங்க. அது வந்து அறுவை மருத்துவம் அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணப்பனுக்கு அறுவை மருத்துவம் சிகிச்சை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலையோட தோழி சுதமதி, ஓகேவா, சுதமதின்ட்டு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களோட தந்தை வந்து மாடு முட்டியதால் குடல் வந்து சரிந்தது. அந்த குடலை புத்தத்துறவியர் சரி செய்த செய்தியை மணிமேகலை வந்து சொல்கிறது. அவர் மணிமேகலையோட தோழியார் சுதமதி, அவங்க அப்பாவுக்கு குடல் சரிவு, குடல் வெளியே வந்துட்டு புத்தத்துறவி வந்து சரி செய்த செய்தியை வந்து மணிமேகலை சொல்கிறது. திருவாசகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வகை அறிவியல் செய்திகள், உயிரியல் செய்திகள், மருத்துவ செய்திகள் விவரிக்கின்றன. புல்லாகி புடாய் அப்படிங்கிறது பாடல் வரிகள் வந்து பல்வகை உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியை விரிவாய் வந்து சொல்கிறது. புல்லாகி புடாய், புல்லாகி புடாய் அப்படின்னா ஃபுல்லாகிட்டு, அப்போ எல்லா வகையான பல்வகை உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சியை பற்றி சொல்கிறது. மானுட பிறப்பினில் மாதா உதரத்து இனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். இது எந்த பாடல் வரியும் தெரில, அப்படி கொடுத்துருக்காங்க. இதோட அவ்வளோதாங்க. இந்த அறிவியல் கருத்துக்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. உலகம் எனும் தமிழ் சொல் வந்து உழவுல இருந்து வந்திருக்கு. தமிழர் நிலத்தை 5 வகைகளாக பிரித்தனர். குரட்டை ஒளி மு வரதராசனார். இந்த ஹெட்டிங் மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. மற்றபடி இது உள்ள வந்து கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்த பொருள் இலக்கணத்தில் அகப்பொருள்
இது அவ்வளோ தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு செகண்ட் மட்டும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. பொருள் இலக்கணம் அகம் புறம் 2 இதாக பிரிக்கிறாங்க. அகம் அப்படிங்கிறது தலைவன் தலைவியோட ஒழுக்கத்திணை கூறுவது அகத்திணை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகத்திணைன்னு கேட்டால் 7 வகைப்படும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருதிடை அப்படின்ட்டு 7 வகைப்படக்கூடியது அகத்திணை. அன்பின் அகத்திணை அப்படிங்கிறது 5 வகைப்படும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அவ்வளோதான். இதற்கான முதற் பொருள் கருப்பொருள் உருப்பொருள்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம நியூ புக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதுவே வந்து போதுமானது. அடுத்து இந்த பழமொழியெல்லாம் படித்தாலே உங்களுக்கு அர்த்தம் புரியும். அகத்தின் அழகு முகத்தே தெரியும். அப்போ மனசு நல்லா இருந்தால் அது முகத்தில் தெரியும். விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி இருக்கோமோ அது ஃபியூச்சர்ஸில் தெரியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செய்வோம். நோய் இல்லாமல் இருக்கணும். சிறு துரும்பும் பல்குத்த உதவும். ஓகேவா? எந்த சுச்சுவேஷன்லேயும் ஒரு சின்ன பொருள் கூட உதவும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு உப்பிட்டவரை உள்ளளவும் நிலை. நமக்கு ஹெல்ப் பண்ணவங்கள கடைசி வரைக்கும் நினைக்கணும். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. ஒரு சிலர் ஒரு சில விஷயங்களை எப்போதும் செய்ய மாட்டார்கள். தமிழ் பழமொழிகள். ஆல் தட் கிளிட்டர்ஸ் இட்ஸ் நாட் கோல்ட். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். கல்வி கரையில கற்பவர் நார்சில. பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட். குறைக்கின்ற நாய் கடிக்காது. ஈவன் எ பின் இஸ் குட் ஃபார் சம்திங். சிறு துரும்பும் பல்குத்த உதவும். டேக் டைம் பை த ஃபோர்லாக். காலத்தை கடமை செய். காலத்திலேயே கடமையை செய். அவ்வளோதாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7வது இயல் முடியுது. 8வது இயல் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பாய்.